யாராச்சும் இந்த மண் சட்டியில் சமைக்கிறவங்களா இருந்தால் முதல்ல எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. சத்தியமாக என்னால் முடியல. என்ன போட்டாலும் பொங்கிக்கிட்டே வருது. எனக்கு ரொம்ப நாளாக மண்பானையில் சமைக்கணும்னு ஆசை. நான் மீன் குழம்பு மட்டும்தான் அதில் வைப்பேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் அதில் மாற்றா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு ஷேப்லேயும் குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்குன்னு நல்லா அழகழகாக சட்டி வாங்கி வச்சுருக்கேங்க. தான் நாள் சமைக்கிறேன். எனக்கு அழுக தான் வரல. அந்த அளவுக்கு எது போட்டாலும் பொங்குது. ரைஸ் போட்டாலும் பொங்கி வருது. பருப்பு போட்டால் பொங்கி பொங்கி மொத்தமும் வலிஞ்சிருச்சு. ஊர்லேருந்து வரும்போது இந்த ஏஎம்எஸ் இன்டீரியட் ஃபார்மிங் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருந்து ரைஸ் நிறைய வகையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஏற்கனவே ரொம்ப சத்துள்ள ஐட்டம். இந்த மாதிரி மண் சட்டியில் சமைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மண் சட்டியில், சோறு மண் சட்டியில், ரசம் மண் சட்டியிலன்னு எல்லாம் பண்ணால் கடைசியில் எல்லாமே சேர்ந்து என்னை ஒட்டுக்க கவுத்தி விட்டுருச்சு. ஒரு மாதிரி முறையாக வருதுங்க. அது ஏன் வருதுன்னு தெரியல. நம்ம அந்த ஸ்டீல் பாத்திரம்லாம் சமைக்கிறோம், இவ்வளோ வராது. ஒரு மாதிரி அப்படியே நிறைய வருது. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள். டேஸ்ட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே சேம் நம்ம அஸ்யூஷுவல் வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய பொங்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.